ഈ വര അങ്ങനെ നല്ലോണം അങ്ങനെ വിള്ളും. ഈ ഒരു വര കണ്ടില്ലേ, ഈ വര അങ്ങനെ നല്ലോണം വിള്ളും. ആ വിള്ളണ നേരത്താണ് ശരിക്കും പൊട്ടിക്കുക. അപ്പോൾ നല്ല കളറായിരിക്കും. கை நோக்கி பாருங்க. நல்ல இந்த ஜாதி பத்திரின்னு நம்ம இதில் போடுவோம்ல, பூ மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலரில் உள்ளதானே நம்மள பிரியாணியில் இடுனது. ആ വിത എന്താ ചേച്ചി ഉള്ളിലുള്ളത് നമ്മൾ ഉപയോഗിക്കും. അത് ഈ ഇതിനൊക്കെ എന്താ പറയാ, മരുന്നിലേക്കൊക്കെ ഉപയോഗിക്കും. ആയുർവേദ മരുന്നിൽ. ഓക്കെ. നമ്മൾ മാർക്കറ്റിൽ വാങ്ങുന്ന ജാതിപത്രി പൂവ് ഇങ്ങനെ ഒരു പഴം പോലെ ഉണ്ട്. അതിൻ്റെ ഉള്ളിലാണ് നമുക്ക് കിട്ടുന്ന ഈ ഇത് നല്ല ഉണങ്ങി ഓറഞ്ച് കളർ വരില്ലേ. ഇപ്പോൾ റെഡ് കളറായിട്ടുണ്ട്. ഇതെടുത്തിട്ട് നമ്മൾ സെയിൽ ചെയ്യുമോ? നോക്ക് நம்ம பாருங்க, இங்கே பாருங்க. இப்போது இதுதான் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆரஞ்சு கலராக கிடைக்கும். ஆக்சுவலி நமக்கு நம்ம நினைப்போம் ஈஸியாக எல்லாம் கிடைக்கிதுன்னு. இது பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு விதை, அதுக்குள்ளே இது. சூப்பரில். இது போல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பாண்டிஸ் கவிதா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர்.